சங்கீதம் 31வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை தாவீது வெறுக்கிறாரு. வீண் மாயனாலே அழிந்து போறது நிலையில்லாதது. இப்படிப்பட்டவைகளை பின்பற்றுறவர்களை தாவீது வெறுக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு ஆபத்தான காலத்துல, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இந்த வீண் மாயை பற்றி கொள்கிறவர்கள் தன்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்பிக்கை கொள்ளல. ஆனா கர்த்தர் தன்னை எல்லா சுச்சுவேஷன்ல இருந்து தன்னை காப்பாற்றுவாரு, விடுவிப்பாருன்னு சொல்லிட்டு கர்த்தரையே நம்பி இருக்கிறாரு இந்த தாவீது. ஏன் தாவீது வீண் மாயை பின்பற்றுறவர்களை வெறுக்கிறாருன்னு பார்க்கும்போது, இந்த மாயான காரியங்களை பற்றி கொள்றவங்க தங்களுக்கு வர்ற கிருபையை போக்கடிக்கிறாங்க, ஆண்டவரை அசட்டை பண்றாங்க, ஆண்டவர் விரும்புற வழிகள்ல நடக்கல. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தாவீது ஆண்டவர் கூட இருந்திருக்காரு, அவரே துதிச்சுட்டு அவரை மட்டும்தான் நம்பி இருந்திருக்காரு. ஆனா பொல்லாத மனுஷங்களுக்கும் வீண்மாயை பின்பற்றுற மனுஷங்களுக்கும் அவர் இடம் கொடுக்கல. இன்னைக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் யார் கூட இருக்கா? ஆண்டவர் கூட இருக்கா, இல்ல ஆண்டவர் விரும்பாத நபர்கள் கூட இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தான் கூட இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கிறதுல கூட தாவீது கரிசனை உள்ளவரா இருந்திருக்கிறாரு. இதே மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் யார் கூட இருக்கிறதுங்கிறதுல நம்ம கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய ரிலேஷன்ஷிப் ஏசப்பாக்குள்ள இருக்கா, இல்ல ஏசப்பாவை விட்டு வழி விலக செய்யற மனுஷர்கள் கூட இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எப்படி தாவீது ஆண்டவரே சார்ந்திருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரை சார்ந்திருப்போம். ஆண்டவர் விரும்பாத நபர்கள் கூட ஏதாவது தவறா ஒரு கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டு விலகி மனம் திரும்பி ஆண்டவரோட வழிகள்லையும் அவருக்குள்ளாடியும் நம்மளை நிலைப்படுத்துவோம். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.